அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈங்கள், நல்லடியார்கள், அதே போன்று கடுமையான சூட்டிலும் மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் குத்பா தர்ஜுமா அதுக்கு பின்னால் நடக்கும். நாங்கள் வளமையாக நற்சிந்தனை என்ற பாடத்தில் வந்து தொடர ஒரு விஷயம் பார்த்து வரோம். என்ன விஷயம் அது? என்ன விஷயம் பார்த்து வரோம்? இஸ்லாத்திலிருந்து வெளியே ஒரு மனிதன் வந்து இஸ்லாத்தில் இருக்கிறாரு. இப்போ உதாரணமாக ஒருத்தர் உது எடுக்கிறார், அப்படியா இல்லையா? உது எடுத்தாருன்னு சொன்னால் அந்த உது தொடர்ந்திக்குமா மறுமை நாள் வரைக்கும்? இல்லை. அந்த உதுவை என்ன செய்யும்? சில காரியங்கள், சில விஷயங்களை நாங்கள் செஞ்சால் அந்த உது என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிடும். அதே மாதிரி நோன்பு பிடிக்கிறோம். நோன்பு பிடிச்சோன்னு சொன்னால் இன்றைக்கு சாறு செஞ்சால் தொடர்ந்திக்குமா? இல்லை. நம்ம நோன்பை விடுற வரைக்கும், மகரிபுடைய நேரம் வரும் வரைக்கும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது செஞ்சால் நோன்பு என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அப்படியே இல்லையா? ரைட். அதே மாதிரி தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறாரு. இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற நேரம் அவர் சில செயற்பாடுகளை செஞ்சாருண்டா, அல்லது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசுகிற நேரம் கவனித்து பேசணும். என்ன பேசுகிறோம்? நம்ம செய்கிற நேரம் ஏதாவது நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறோம், நம்ம பார்க்கணுமா இல்லையா? இது ஹராமா ஹலாலா, அல்லாவுக்கு பொருத்தமா இல்லையா? அப்படியே இல்லையா? ரைட். அதே மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே ஈக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை பேசுகிறதால, அந்த வார்த்தையை சொல்கிறதால நாங்கள் உடனடியாக இஸ்லாத்தை விட்டும் வெளியேறோம். அப்படியே இல்லையா? இஸ்லாத்தை விட்டும் வெளியேறினா என்ன? ஒன்று இஸ்லாம் அல்லது காபிர், அவ்வளோதான். அப்படியே இல்லையா? வேற ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. ரைட். ஒன்று இஸ்லாத்துக்குள்ள அல்லது இஸ்லாத்துக்கு வெளியே. இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற நேரம் வந்து சின்ன சின்ன பாவங்கள் நடக்கலாம், அது இல்லை நான் பேசுறது. இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரணங்கள் அதுல வந்து நாங்க 4 படிச்சிட்டோம். சிறுக்கு வைக்கிறது, இணை வைக்கிறது, அதே மாதிரி வேற வேற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நாங்க 5வது பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா, எங்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது, அப்படியா இல்லையா? நிறைய சட்டங்களை இஸ்லாம் எங்களுக்கு அப்படியே தந்திருக்குது. அது என்ன விஷயமா? குடும்ப வாழ்க்கை இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உலக வாழ்க்கை இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் எங்களுக்கு சட்டங்களை போட்டிருக்குது. இந்த சட்டங்கள் ஒன்று எதுல சொல்லப்படும்? நாங்க எதை இந்த சட்டங்கள் எங்கிருந்து படிச்சு கொள்ளலாம்? குர்ஆன்ல இருந்து. 2வது ஹதீஸ்ல இருந்து. அப்புறம் அல்லாஹ் சொல்லி இருக்கணும் அல்லது ரசூலுல்லாஹ், இதுல 2ல இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம்? எங்கட சட்டங்களை நாங்க எடுக்கிறோம். இப்போ உதாரணமாக வட்டி இந்த ஒரு சாமான் இது சாமானா இல்ல? ரைட். வட்டின்னு ஒரு பாவம். ரைட். இது பாவம்னு சொல்லி எங்களுக்கு எப்படி தெரியும்? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம அதை என்ன செய்யறோம்? பாவம்னு சொல்றோம், பெரும் பாவங்கள் ஒன்று சொல்றோம், வட்டி கூடாதுன்னு சொல்றோம், அதுக்கு சாட்சி எழுதக்கூடாதுன்னு சொல்றோம், கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம், எடுக்க கூடாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் இருந்து நாங்க எங்கிருந்து எடுத்தோம்? குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து. சரிதானே? இது மாதிரியான சட்டங்கள் குர்ஆன்லயும் இருக்குது, ஹதீஸ்கள்லையும் இருக்குது. அப்படியா இல்லையா? ரைட். இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, அது ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் ஆயிக்கலாம் அல்லது ஹலாலாக்கப்பட்ட விஷயங்கள் ஆயிக்கலாம். குர்ஆன்ல வரக்கூடிய அல்லது ஹதீஸ்கள்ல வரக்கூடிய இஸ்லாத்துல உள்ள அந்த சட்டங்களை ஏதாவது ஒன்று நாங்க என்ன செய்யறது? வெறுக்கிறது. அத இது நம்மளுக்கு பிடிக்குது இல்லை, இந்த காலத்துக்கு பிடிக்குது இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறது? வெறுக்கிறது. அதை வெறுத்தா என்ன செய்யும்? இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியே போறோம். இப்போ உதாரணமா நம்ம வட்டி எடுத்துக்கொள்ளும், லேசான ஒரு உதாரணம். இப்ப நான் ஒருத்தர் வந்து வட்டியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்போ ஒருத்தர் போறாரு, சொல்றாரு என்ன? வட்டி ஹராம், இது கூடாது அப்படின்னு விளங்கப்படுத்துற நேரம் அவர் என்ன திருப்பி எங்கள்கிட்ட கேட்கிறாரு. அந்த காலத்துக்கு அது பொருத்தமாக்கலாம். ஆனா இங்க உங்களுக்கு உலகத்தை தெரியும், என்ன உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம இப்ப வட்டி இல்லாம எந்த பிசினஸும் எங்களுக்கு செய்ய இயலாதுன்னு சொல்லி அவர் உங்களுக்கு விளக்கம் தருவார். இப்ப இது என்ன? இது வேறு. அவர் வந்து அந்த சட்டத்தை வந்து என்ன செய்யறாரு? மறுக்கிறாரு. அப்படி ஒன்று ஏலாது, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்தாருன்னு சொன்ன என்ன? தவறு சொல்லப்பட்ட நேரத்தில் அதை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்படியா இல்லையா? ரைட்.
இதனால தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். எப்படின்னு சொன்னா, ذَلِكَ بِأَنَّهُمْ காஃபிர்களை பத்தி சொல்ற நேரம், கரிஹு மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச அந்த சட்டங்களை வந்து இவங்க வெறுக்கிறாங்க. அப்படியே இல்லை, அவங்களோட மனோ இச்சை ஏதாவது ஒன்றை சொல்லும். இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு அது பிடிக்குது இல்லை. அதனால என்ன செய்யறது? அதை வெறுக்கிறது. நம்ம செய்யறது செய்யாமிக்கிறது வேற விஷயம். ஆனா அதை நம்ம உதாரணமா தொழுகை ஒரு ஆள் வெறுத்தாருண்டா வெறுக்கலாமா தொழுகைய? அவர் தொழாம இருக்கலாம், தொழாம இருந்தா அதுக்கு வேற பாவம். ஆனா தொழுகையை வந்து வெறுத்து இதென்ன அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்போட வந்து அவர் நடந்து கொண்டாருண்டா அவர் வந்து என்ன செய்யறார்? இஸ்லாத்தொட்டும் வெளியே போறார். அப்ப அதால அல்லாஹ் சொல்றான், இவங்க அந்த அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வைத்த அந்த விஷயங்களை அவங்க வெறுத்தாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அமல்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். சரிதானே? அதே மாதிரி இப்ப நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? எங்கட முன்னால செஞ்ச நன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போகும். நன்மைகள் அழிஞ்சு போறேன்டா என்ன அர்த்தம்? நாங்க இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிட்டோம். அப்படியே இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் கூட எச்சரிக்கை செய்றான். அல்லாஹ் தூதரை பார்த்து சொல்றாங்க, முஹம்மதே, நீ கூட இணை வைத்தால் உன்னுடைய அமல்களும் என்ன செய்யும்? அமல்களும் அழிஞ்சு போயிடும். அப்படியா இல்லையா? ரைட். இப்ப இப்படி நாங்க பாக்குற நேரத்துல உலகத்துல வந்து முஸ்லிம்கள் வாழ்றாங்க, காஃபிர்கள் வாழ்றாங்க. இது ரெண்டுக்கும் இடையில ஒருத்தர் இருக்கிறாங்க. யாரு? முனாஃபிக்கீங்கள். முனாஃபிக்கீங்கள் தெரியும் தானே? ரைட். இவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், வ இதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூலி, குர்ஆனின் பக்கம் வாங்க, ஹதீஸின் பக்கம் வாங்க, ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி முனாஃபிக்கீங்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க என்ன செய்வாங்க? அதை வந்து வரமாட்டாங்க. அப்படியா இல்லையா? அவங்க வருவாங்களா? இல்ல, அவங்க நடிக்கிறாங்க. ரைட். காபிர்களுக்கிட்ட சொல்லப்பட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? காபிர்களை பார்த்து சொல்லப்பட்டா வாங்க குர்ஆனின் பால் வாங்க, இஸ்லாத்தின் பால் வாங்கன்னு சொல்லப்பட்டா, காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபாஉனா, உங்களோட மார்க்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட மூதாதையர்கள் எங்களோட பாட்டன் பூட்டன் நாங்க ஒரு பரம்பரையா வந்து கொண்டிருக்கிறோம், அவங்க செஞ்சது எங்களுக்கு போதும், அவங்க தொழுதா நாங்க தொழுவோம், அவங்க தர்மம் செஞ்சா நாங்க தர்மம் செய்வோம், இந்த இஸ்லாம் எல்லாம் புதுசா எங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி காபிர்கள் உடனடியா என்ன செய்வாங்க? மறுத்துருவாங்க. நான் எதையும் இஸ்லாத்திலிருந்து செய்ய போறல, எங்களோட பாட்டன் பூட்டன் செஞ்சிருந்தா மட்டும்தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லித்தான் யார் சொல்லுவாங்க? காபிர்கள் நேரடியா பதில் சொல்லிடுவாங்க. அப்படியா இல்லையா? இது வந்து இஸ்லாத்துல நிலைத்திருக்க வைக்குமா? இஸ்லாத்துட்டும் வெளியாக்குமா? இப்படி சொன்னா வெளியாக்கும். நான் என் மூதாதையர்களைத்தான் பின்பற்றுவேன், எனக்கு அல்லாவும் தேவையில்ல ரசூலுல்லாவும் தேவையில்லைன்னு சொன்னா என்ன? அதை விட என்ன வேற என்ன இருக்குது? அவரு அதுக்குள்ள வரமாட்டார். ரைட். இப்ப முஃமின்களை பொறுத்த வரையில நாங்க முனாஃபிக்குங்களை பார்த்தோம், காஃபிர்களை பார்த்தோம். முஃமின்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அவங்களை முஃமின்களை பார்த்து நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுங்க, ரசூலுல்லாவை பின்பற்றுங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க? சமீனா வ அதானா. பாருங்க, 3 பேரும் சொல்ற பதில பாருங்க. முஃமின்கள்ட்ட போய் சொன்னா அல்லாஹ் சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்றோம். அப்படியா இல்ல? இதனாலதான் இஸ்ரா மிஅராஜ் சம்பந்தமா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட வந்து சொல்ற நேரம், கிண்டலா பேசுற நேரம் என்ன சொன்னாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, ரசூலுல்லாஹ் சொன்னா அது உண்மையாத்தான், 7 வானம் அல்ல, ஒரு நாள் இரவுல 7 வானம் அல்ல, அது கங்கல போனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா அது வந்து உண்மையாத்தான் இருக்கும், அதுல பொய் கிடையாதுன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு, இதுதான் ஈமான். இந்த பண்பு தான் எங்கள்கிட்ட வரும். குர்ஆன் சொல்லுதா, ஹதீஸ் சொல்லுதா, நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். அதை மறுக்கிறதுக்கு அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம விதண்டாவாதம் எங்களோட மன இச்சைக்கு ஏற்ற மாதிரி. அப்படியா இல்லை? நாட்டுகள்ல சில கலாச்சாரங்கள் இருக்கும், நம்மளும் இஸ்லாத்தில் இருப்போம், ஆனா அந்த கலாச்சாரங்களை வந்து ஒன்றுமே செஞ்சு கொள்ள இயலாத மாதிரி நம்ம என்ன செய்வோம்? போய் விழுந்துருவோம். ஆனா அந்த கலாச்சாரம் இஸ்லாத்துக்கு மாத்தமாயிருக்கும். அப்படியா இல்லையா? அப்ப நாங்க இந்த நேரத்துல எங்கட மனோ இச்சைய முற்படுத்துறோமா? குர்ஆனையும் ஹதீஸையும் முற்படுத்துறோமா? இஸ்லாத்துக்கு முரணாக ஒரு விஷயத்தை நாங்க எங்கட மனோ இச்சையும் தாண்டி, குர்ஆனையும் ஹதீஸையும் தாண்டி எங்கட மனோ இச்சைக்கு நாங்க முற்படுத்தினோம்னு சொன்னா நம்ம வெளியாகிறோம். அப்படியா இல்லையா? இதனாலதான் சஹாபாக்கள் குர்ஆன் என்று சொல்லப்பட்டால், ஹதீஸ் என்று சொல்லப்பட்டா அதுக்கு முன்னால எதையுமே வைக்க மாட்டாங்க.
குர்ஆன் ஹதீஸ்ன்னு அதுக்கு அங்கே தாண்ட மாட்டாங்க. ஹராம்டா ஹராம், ஹலால்னா ஹலால். இதனால தான் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து கொள்றதுக்காக வேண்டி சஹாபாக்கள், உங்களுக்கு தெரியும் சூடு எப்படி அடிக்குது, ஏசி போட்ட வாகனம் இல்லை, வீடு இல்லை, ஒரு ஹதீஸை படித்து கொள்றதுக்காக வேண்டி எவ்வளோ தூரம் பிரயாணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படியே இல்லையா? எதுக்காக வேண்டி? சம்பாதிக்கிறதுக்கு அல்ல. ஒரு ஹதீஸை ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பாங்க. ரசூலுல்லா உயிரோடு இருப்பாங்க. ரசூலுல்லா சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லி அது உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக வேண்டி பல மைல்கள் தூரம் என்ன செய்வாங்க? ஃப்ளைட்ல வருவாங்க. ஃப்ளைட்ல வருவாங்க இல்லை, இந்த ஷூட்டில் பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ அந்த ஈமான் அப்படியே பதிஞ்சிருக்குது. எனக்கு இதில் தான் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் தான் வெற்றி இருக்குது, அதை நாங்கள் ஒரு நாளும் வெறுக்கக்கூடாது, அதில் எங்களுக்கு ஒரு முஹப்பத் வரணும். இப்போ நாங்கள் அல்லாவையும் ரசூலையும் முஹப்பத் பண்ணுறோம், முஹப்பத் ஆகிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் அல்லாவோட முஹப்பத் ஆகிக்கிறோமா இல்லையா? ஈக்கணுமா இல்லையா? ரைட். முஹப்பத் ஆகிக்கிறோம்னு சொன்னால் அப்படி மட்டும் சொன்னால் போதுமா? இல்லை. என்ன நடக்கணும்? அல்லாஹ் சொல்கிறத கேட்கணும். அப்படியே இல்லையா? அவனுக்கு கட்டுப்படும். ரசூல்லா மீது முஹப்பத் வைக்கிறண்டா எப்படி? எப்படி ரசூல்லா மீது முஹப்பத் வைக்கிறண்டா எப்படி? அவங்க சொன்னபடி நடக்கும். அப்பதான் முஹப்பத் வரும். அப்படியே இல்லையா? இதை நீங்க உங்களுக்குள்ளே பார்க்கலாம். உங்களோட புள்ள நீங்க சொல்றத கேட்காட்டி என்ன நடக்கும்? உங்களோட மகன் அல்லது மகள் நீங்க சொல்றீங்க, ஒரு விஷயத்த சொல்றீங்க, கேட்குது இல்லை, உங்களுக்கு கோபம் வருமா? சந்தோஷம் வருமா? கோபம் வரும். நீங்க சொல்றத கேட்கல. இதே மாதிரி தான் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றத நம்ம கேட்கலன்னு சொன்னா அதே பிரச்சனை தான். இதே மாதிரி நீங்க சொல்ற விஷயங்களை எந்த ஒரு கொஞ்சம் கூட வித்தியாசமாகாம நீங்க சொல்றது அப்படியே உங்களோட பிள்ளைகள் பின்பற்றுது, சொல்றத கேட்குது, போண்டா போகுது, வாண்டா வருகுது, நில்லுண்டா நிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாயிக்கும். அப்படியே இல்லையா? இதுதான் அந்த புள்ள தந்தைய விரும்புது, முஹப்பத் வைக்குது. விரும்புறதால தான் கட்டுப்படுது. அப்படியே இல்லையா? விரும்பல, எனக்கு வாப்பாவும் தேவையில்லை அம்மாவும் தேவையில்லைன்னா நீங்க சொல்றத சொல்லி கொண்டிருங்க, நான் என்ற பாட்டுல போறேன். அப்படியே இல்லையா? அப்ப எங்களுக்கு ஒரு முஹப்பத் வரணும்னு சொன்னா அந்த ஈமான் எங்களுக்கு தேவை. நாங்க குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஏதாவது சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை நாங்க என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. சரிதானே? ரைட். இதே மாதிரி தான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எனக்கு குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் எனக்கு தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க ஹதீஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, ஹதீஸ்ல குறிப்பிட்ட செயற்பாடுகள் மட்டும்தான் போதும் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன? கொஞ்சம் தேர்த்து கொண்டு குர்ஆன்ல அவங்களுக்கு தேவையான மட்டும் வசனங்களை மட்டும் என்ன செய்யறது? ஏற்றுக்கொள்வது. ஹதீஸ்கள்ல அவங்களுக்கு தேவையான ஹதீஸ்களை மட்டும் ஏற்றுக்கொள்றது. இதா இஸ்லாம்? இல்லை. குர்ஆனை முழுமையாக நம்பணும், ஹதீஸையும் முழுமையாக நம்பணும். இதைத்தான் எங்களுக்கு இந்த பாடம் எங்களுக்கு சொல்லி தருது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய சட்டம்னு வரும்போது அதை நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. அதன் மீது ஒரு வெறுப்பு பார்வையோடு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. சரிதானே? இது நாங்கள் 5வது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள்ல 5வது விடயத்தை நாங்கள் பார்த்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எதிர்வரக்கூடிய கிழமைகளை நாங்கள் பார்ப்போம். வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.